இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 3ல் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம். அதனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ஸ் டீல்ஸ் வித் த ஹார்ட்வேர் காம்பனண்ட் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம். கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் சிஸ்டம் வந்து எங்கே டீல்ஸ் ஆகும் அப்படின்னா ஹார்ட்வேர் காம்பனண்ட் சிஸ்டமில் தான் ஒர்க் ஆகும். இட் இன்க்ளூட்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ஸ்டோரேஜ் டிவைஸ் அண்ட் பிரைமரி மெமரி. It is concentrated with how the various component of a computer hardware operate. Hardware operates வந்து வேரியஸ் காம்பனண்ட்டில் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஆல்சோ டீல்ஸ் வித் ஹவு தே ஆர் இன்டர்கனெக்டட் டு இம்ப்ளிமெண்ட் த architectural specifications. The term the computer organization looks similar to the term of computer architecture, but computer architecture deals with the engineering considerations involved in designing a computer. On the other hand, computer organizations deals with the hardware component that are transparent to the programmer. Hardware componentல தான் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் வந்து டீல் பண்ண முடியும். அதனுடைய இன்புட் அவுட்புட் டிவைசஸ், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ஸ்டோரேஜ் டிவைசஸ் பற்றிலாம் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஆஃப் மைக்ரோப்ராசஸர்ஸ். த சிபியூ இஸ் த மேஜர் காம்பனண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். சிபியூ வந்து மேஜர் காம்பனண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லியிருக்கோம். விச் பெர்ஃபார்ம்ஸ் ஆல் டாஸ்க். எல்லா டாஸ்க்லேயும் சிபியூ தான் மெயின் கம்ப்யூட்டரில். ஓகேங்களா? திஸ் இஸ் ரியலைஸ்டு பை தி மைக்ரோப்ராசஸர் விச் இஸ் அன் இன்டகிரேட்டட் சர்க்யூட். மைக்ரோப்ராசஸர் வந்து இன்டகிரேட்டட் சர்க்யூட்டில் ரியலைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோப்ராசஸர் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்டு இன் இயர்லி 1970s. த ஃபஸ்ட் ஜெனரல் பர்பஸ் மைக்ரோப்ராசஸர் வந்து 4004 வாஸ் டெவலப்டு பை இன்டெல் இன்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவர் தான் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ப்ராசஸர் இஸ் எ ப்ரோக்ராமபிள் மல்டிபர்பஸ் சிலிகான் சிப். மைக்ரோ ப்ராசஸர் ப்ரோக்ராமபிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சின்னதாக சிலிகான் சிப் மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் ட்ரைவன் பை கிளாக் பல்ஸ். இது வந்து எப்படி ட்ரைவன் ஆகும்னா கிளாக் பல்ஸில் ட்ரைவன் ஆகும். இட் இஸ் accept input as a binary data and after processing it provides the output data. எப்படி வந்து அவுட்புட் டேட்டாவை வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர்ட் இன் த மெமரி. எ பிளாக் டயக்ராம் ஆஃப் எ மைக்ரோப்ராசஸர் பேஸ்டு சிஸ்டம். டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மைக்ரோ ப்ராசஸருக்கு இந்த சைடு இன்புட் இருக்கணும், அந்த சைடு அவுட்புட் இருக்கும். மெமரி இதுதான் வந்து மைக்ரோ ப்ராசஸருடைய மினி டயக்ராம் பேஸ்டு சிஸ்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். ஏஎல்யூ அப்படின்னா அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் யூனிட். டு பெர்ஃபார்ம் அர்த்தமெட்டிக் அண்ட் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ஆன் ஏ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து கம்ப்யூட்டரில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும்னு சொல்கிறோம். கண்ட்ரோல் யூனிட். டு கண்ட்ரோல் த ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் த்ரூ சிக்னல்ஸ். கண்ட்ரோல் யூனிட் வந்து ஓவரால் கம்ப்யூட்டருடைய ஆப்ரேஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ரிஜிஸ்டர்ஸ். இன்டர்னல் மெமரி. இன்டர்னல் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரினால் நமக்கு என்னென்னு தெரியும். ஓகேங்களா? இன்டர்னல் மெமரி பற்றி இப்போ பார்க்குறோம். தே ஆர் யூஸ்டு டு ஹோல்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா ஃபார் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராசஸர். ஒரு இன்டர்னல் மெமரி வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூஷன் ஆகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? The microprocessor is able to communicate with the memory unit and the input and output devices as in the figure 3.2 நம்ம பார்க்கலாம். The system bus is a bunch of wires with the collection of address bus, data bus and control bus that serves as communication channel between the microprocessor and the device. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைக்ரோ ப்ராசஸருடைய மெமரி யூனிட் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸில் இருக்கும். இந்த சிஸ்டம் பஸ் வந்து பஞ்ச் ஆஃப் ஒயர், நிறையா ஒயர்ஸும் கலெக்ஷன் ஆஃப் அட்ரஸ் பஸ்ஸும் அண்டு கண்ட்ரோல் பஸ்ஸும் கம்யூனிகேஷன் சேனலில் இருக்கும் மைக்ரோ ப்ராசஸர்லன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய டயக்ராம் பாருங்கள். ஏஎல்யூன்னு என்னென்னு பார்த்தோம். அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் யூனிட் வந்து கண்ட்ரோல் யூனிட். இது ரெண்டும் சேர்ந்து இன்புட் அவுட்புட். மெமரினா ரோம், ரேம். ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி, ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து
Characteristics of microprocessor. A microprocessor perform depends on the following characters: clock speed, instruction set, work size. இது மூணு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? clock speedனா every microprocessor has a internal clock that regulates the speed at which is executed instruction. எல்லா மைக்ரோ ப்ராசஸர்லேயும் இன்டர்னல் கிளாக் இருக்கும். அதனுடைய ஸ்பீடு வந்து எப்படி ரெகுலேஷன் ஆகுதோ அதுபடி தான் அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. The speed at which the microprocessors execute instruction is called the clock speed. அதனுடைய எக்ஸிக்யூஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா clock speedன்னு சொல்கிறோம். Clock speed is measured in MHz, மெகாஹார்ட் ஆர் ஜிகாஹார்ட்னு சொல்லுவோம். அதுதான் ஜிஹெச்இசட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா என்னென்னு பார்க்கலாம். A command which is given to a computer to perform an operation on a data is called instruction. ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு கமாண்ட் இருக்குது, அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு A+B = அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த கமாண்ட் பாக்ஸில் அதனுடைய ஆன்சர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேசிக் செட் ஆஃப் மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் எ மைக்ரோ ப்ராசஸர் இஸ் டிசைன் டு எக்ஸிக்யூட் இஸ் கால்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கோ அது கொடுத்தோம் அப்படின்னம்னா தான் அதனுடைய எக்ஸிக்யூஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. This instruction set carried out the following types of operator. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான். அது என்னென்னு பார்க்கலாங்களா? டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன், கண்ட்ரோல் ஃப்ளோ, இன்புட் அண்ட் அவுட்புட். இது அஞ்சும் சேர்ந்தது தான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? வேர்ட் 6னா என்னென்னு பார்க்கலாம். The number of bit can be processed by a processor in a single instruction is called the word size. சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து வேர்ட் சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வேர்ட் சைஸ் டிட்டர்மைன்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் டிட்டர்மைன் பண்ணி தான் இந்த ஆக்சஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸரை ஒன் டைம் அண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பின்ஸ் இந்த மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் CPU அண்ட் மெமரி. இந்த CPUனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் நமக்கு தெரியும். அதே மாதிரி MDRனா மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் அண்ட் MARனா மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர். இந்த மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் கீப்ஸ் த டேட்டா விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு பிட்வீன் த மெமரி அண்ட் த CPU. எங்கேருந்து எங்கே வந்து இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் PC is a special register in the CPU which always keep the address in the next instruction. அந்த அட்ரஸை வந்து அது கீப் பண்ணி always keep in the address in the next instruction to be executed. அது வந்து பிசியில் அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்போ கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. The arithmetic and logic unit of CPU place the address of the memory to be fetched into the memory address register. Arithmetical and logical unitல CPU place பண்ணி இந்த அட்ரஸ் மெமரி வந்து ஃபெச் ஆகிருக்கும். அது வந்து மெமரி அட்ரஸ் ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து a bus is a collection of wires used for communication between the internal components of a computerனு சொல்கிறோம். ஒரு பஸ்ஸுங்கிறத வந்து கலெக்ஷன் ஆஃப் ஒயர்னு சொல்லியிருக்கோம். கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ்னால் நிறையா இருக்கும், ஒரு பஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ் பஸ் இஸ் யூஸ்டு டு த பாயிண்ட் ஆஃப் த மெமரி லொக்கேஷன். அட்ரஸ் பஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் த மெமரி லொக்கேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். A digital circuit is used to the point of the specific memory location. ஸ்பெசிஃபிக்கான மெமரி லொக்கேஷன் வந்து டிஜிட்டல் சர்க்கியூட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. த அட்ரஸ் ரிஜிஸ்டர் இஸ் கனெக்டட் வித் த அட்ரஸ் பஸ். இது ப்ரொவைட்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். அட்ரஸ் பஸ்ஸில் வந்து அட்ரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. த CPU, த டேட்டா பஸ், டைரக்ட் ரிலேஷன்ஸ், தி அட்ரஸ் பஸ், த கண்ட்ரோல் பஸ்,
இதில் வந்து எம்டிஏ, எம்டிஆர், ரீட் அண்ட் ரைட் மெமரி இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இதனுடைய ஃப்ளோ டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் யூனிட், எம்ஏஆர், சிபியு, எம்டிஆர், ஆர்டபிள்யூனா ரீட் ரைட்டு. ஓகேங்களா? ஓகே, இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.